பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். திராணிக்குமேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். தேவசித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவசித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. ராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். ராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். தேவசித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவசித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சோர்ந்து போயிட்டு ஹல்லேலூயா எல்லாம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். அதெல்லாம் சந்தோஷமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் வந்த உங்கள் அனைவரையும் மறுபடியும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். நம்ம எல்லாரும் அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் செய்து அவருக்காக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். 139 சங்கீதம் 23, 24 வசனங்களை வாசிங்கள். 139 சங்கீதம் 23, 24 வசனங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சோதித்து நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை சோதித்து அறிந்து கொள்ளும். 2025 ஆண்டு நாம் வந்த வழிகளை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை நடத்தின வழிகள், ஹல்லேலூயா, நம்ம எப்படி நடத்தினார், நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய கண்ணின் பார்வைகள், நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்று சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து விட வேண்டிய காரியம் எது இருக்கிறதோ அதை விட்டு புதிய வருடத்திலே ஒரு புது சிருஷ்டியாய் ஆண்டவருக்கென்று ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய், அழிந்து போகிற ஆத்துமாக்களை நரகத்திலிருந்து மீட்டு கொள்ளுகிறவர்களாக நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தைகள் எல்லாமே ஆமென் நம்ம ஒன்று என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு வியாபாரி இருக்கிறான் என்று சொன்னால் அவன் வருஷ கடைசி வரும் பொழுது, அவங்களுக்கு மார்ச் தான் வருட கடைசி, ஆனால் ஒரு வருடத்தின் கடைசியிலே ஒரு தேவனுடைய பிள்ளை வந்தா நம்ம என்ன செய்யணும்? அவன் கணக்கெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பான், செக் பண்ணி பார்ப்பான், வரவு செலவு பார்ப்பான், அதில் லாபம் என்ன, நஷ்டம் என்ன, குறைவு என்ன, குற்றம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதை திருத்தி கொள்ளுவான். அதை போலத்தான் அப்பதான் அவனுக்கு லாபம் கிடைக்கும். அதே போலதான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குறைவுகள், நம்முடைய நிறைவுகள் எல்லாவற்றையும் இந்த வேளையிலே நம்ம ஆராய்ந்து பார்த்து
விட வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், பெருமைகள், மேட்டிமைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பேச்சுகள், பொய்யை களையணும். ஹல்லேலூயா. பொய்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எல்லாவற்றையும் விட்டு இந்த நாளிலே நம்ம ஒரு புதிய அனுபவத்திற்கு நேராக வருகிற ஆண்டிலே உண்மையாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நம்ம மாறுவோம். நம்ம எல்லார் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரத்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருன்னு சொல்லுங்க. எல்லார் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், என்னை ஆராய்ந்து பாருன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என் கண்களை ஆராய்ந்து பாரும் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேதனை உண்டாக்கும் வழிகள் நம்மிடத்துல இருந்தது என்று சொன்னால் அதை விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற தன் பாவங்களே ஆமென் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பிரைஸ் தி லார்ட். தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட பாவம் செய்தது நிமித்தம் அவன் ஆண்டவரிடத்திலே கதறுகிறான், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும். ஹல்லேலூயா. நான் தவறு இழைத்தேன், என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம குறைவுகள், நிறைவுகள், செய்ய முடியாத காரியங்கள், இந்த வருடத்தில் நம்ம செய்யாத காரியங்கள், ஆமென், எண்ணி வருகிற வருடத்திலே ஆண்டவரே நான் அதை செய்வேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை இந்த வார்த்தைகளாலும் நம்ம கேட்ட வசனங்களினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு நல்லவர், ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இங்கு வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளால் போலத்தை மாறும். தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளால் போலத்தை மனமொன்று மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனமொன்று மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த முதல் நடுவில் ஜோடித்தேடும் சுத்த ஜோதியே ஆரோக்கிய வேளையில் ஆடி அமஞ்சம் அறிவோ. ஆரோக்கிய வேளையில் ஆடி அமஞ்சம் அறிவோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி விரும்பா அசுத்தம் யாரும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாரும் போக்குமே. பாவினீச பாவினாரையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினாரையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோடித்தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடி அமஞ்சம் அறிவோ. ஆரூபியே வேளையில் ஆடி அமஞ்சம் அறிவோ. துணை வேண்டும் தகப்பனே உலகில் என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவனல்ல எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவனல்ல எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தீடும் சுத்த ஜோதியே ஆரோவியே வேளையில் ஆடி அனஞ்சம் அறிவோ. ஆரோவியே வேளையில் ஆடி அனஞ்சம் அறிவோ. ஆரோவியே வேளையில் ஆடி அனஞ்சம் அறிவோ. ஆரோவி ஆண்டவரே புதிய வருஷத்தில்
நமக்காக சிலதை செய்ய பலத்தை தாருமாண்டவர். ஆத்துமாக்கு ஆலயப்படுத்த பலத்தை தாருமாப்பா. எங்கள் குடும்பத்தை ரட்சிப்புகள் நடத்த பலத்தை தாருமாண்டவர். அழிந்து போன என் குடும்பங்களை, அழிந்து போன ரத்த பந்தங்களை நித்திய ஜீவனுக்காக ஆயதாயப்படுத்த கிருபையை ஒரு புதிய வருஷத்துல ஒரு புதிய கிருபைக்காக ஏற்கலாம் ஆண்டவரே. இந்த வருஷம் இழந்து போற அந்த ஊழியத்தை, இழந்து போற அந்த பாக்கியத்தை திரும்ப செய்தெடுக்கும்படியான கிருபையை தருவீராக. ஆராய்ந்து பார்க்கலாமா? ஆராய்ந்து பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்கலாமா? கர்த்தருக்கு பிரியமானதை செய்தோமா? பிதாவின் சித்தத்தை செய்தோமா? கதறினோமா? ஜெபித்தோமா? வருகிற வருடத்தில் புதிய ஒரு மாற்றம், வருகிற வருடத்தில் புதிய ஒரு மாற்றம். எங்களை பலப்படுத்தணும் சொல்லுங்க ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தணும் சொல்லுங்க. நாங்க முகாந்திரம் அநேக ரட்சிப்பில் வருவார்களாக, நாங்க முகாந்திரம் அநேகர் இயேசுவை அறிவார்களாக, எங்கள் நண்பர்கள் இயேசுவை அறிவார்களாக. நீ பலப்படுத்துற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. வருகிற வருடத்திலே நம் ஆண்டவருக்காக அதிகமாய் உழைப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே. கடந்த வருடத்திலே, இந்த வருடத்திலே, இந்த நாட்களில் ஏற்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைவுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே மன்னித்து ஆண்டவரே ஹல்லேலூயா கிருபையால் இறங்கி நாங்கள் எங்களை சோதித்து அறிந்து புதிய வருடத்திலே ஒரு புதிய சிருஷ்டியாய் உம்முடைய சித்தம் செய்ய உமக்கென்று வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தரலாம். இயேசு நல்லவர் ஊழியத்தை ஆசீர்வதியும். வசனம் பேசின மகனை ஆசீர்வதியும். கர்த்தாவே தலைமை தாங்கின ஆசீர்வதியும். ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா. இசை வாசித்து பாடல்களை பாடி ஆராதித்த மகனை ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நல்லவர் ஊழியத்தை ஆசீர்வதியும். தலைமை தாங்குகிற புனிதராஜ் ஆசீர்வதியும். எல்லா நன்மைகளால் நிறைத்தரலும் ஆண்டவரே. இதை பெருக பண்ணும் ஆண்டவரே. தடைகளை மாற்றும் ஆண்டவரே. அவர்களுடைய உள்ளங்களில் நீர் பேசும் ஆண்டவரே. எல்லா செவ்வாய்க்கிழமை ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் வந்து அந்த இடத்துல ஜெபித்து அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே உதவி செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அபிஷாவுக்காக சோத்திரம். ஏற்ற வேளையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா நன்மைகளால் நிறைத்தரலும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.